வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 30th January 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல். இந்த ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் வந்துட்டு எங்கே மெயினாக வந்துட்டு கொண்டாடுறாங்கன்னா நாகாலாண்டில் கொஹிமான்ற டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த ஆரஞ்ச் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு மெயினாக கொண்டாடுறாங்கன்னா வருஷம் வந்து அவங்க ஒரு கல்ச்சுரல் கேதரிங்காண்டி இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடி நிறைய பேர் அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா கூடி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துறதுக்காண்டி இந்த வருஷம் அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அப்புறமேட்டு மெயினாக வந்து அவங்களோட ஆரஞ்சோட கல்ச்சர், அதாவது ஆரஞ்சோட அக்ரிகல்ச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ஆரஞ்சு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக தெரியறதுக்காண்டியும் அவங்க வந்து இந்த மெயினாக இந்த ஃபெஸ்டிவலில் பங்குறாங்க. ஸோ மெயினாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிதிஷ்குமார் சௌரன். அதாவது நிதிஷ்குமார் பீகார் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இப்போ என்னன்னா அவர் வந்துட்டு பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஏன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்துட்டு தாவும் போது அந்த மாதிரி தாவக்கூடாது. ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து நிதிஷ்குமார்ன்றது அவரோட கட்சி பேரு ஜனதா தள் யுனைடெட் இப்படின்னு அவரோட கட்சி நேம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்றது, இவர் வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு பார்ட்டி கூட அலையன்ஸ் பண்ணி ஸோ அதை வச்சு இவர் வந்து சிஎம் ஆயிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட கருத்து முரண்பாடு காரணமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கட்சியை வந்துட்டு விலகி வந்துட்டு பிஜேபி கூட சேர்ந்து சிஎம் ஆகலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த கட்சியோட அடிப்படையில் தான் இவர் முன்னாடி சிஎம் இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கட்சி கூட ஜாயின் பண்ணும் போது நம்ம கான்ஸ்டியூஷன் படி அது தப்பு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சிக்காரங்களோட கூட்டணி வச்சு அவர் வந்து இன்னொரு வாட்டி சிஎம் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு எத்தனாவது தடவை சிஎம் சொல்லி கேட்பாங்க, 9th டைமா இது வந்துட்டு பீகாரோட சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. ஸோ இதான் இதோட மெயின் நியூஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நித்யா ஆனந்த், இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு பர்த் கண்ட்ரோல், அதாவது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் 1986 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படியாவது பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் பார்த்தீங்கன்னா ஷாஹிலி. இந்த ப்ரோக்ராம் அடிப்படையில் ஒரு எஃபெக்டிவான சிஸ்டம்ஸை கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹார்மோனியல் மெத்தட் ஆர் நான் ஹார்மோனியல் மெத்தட் மூலமாக வந்து பர்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்கீம் அறிவிக்கிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் படி இவர் வந்துட்டு ஒரு பில் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு மாத்திரை மாதிரி வச்சுங்க. ஸோ இந்த நான் ஹார்மோனியல் கான்ட்ரசெப்டிவ் பில், ஸோ இதை கண்டுபிடிச்சவரை இவர் தான். ஸோ இப்போ அவர் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ இதான் வந்து மெயினான நியூஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் பில்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா ஆனந்த். யாரோட அடிப்படையில் இந்த பில்லை கண்டுபிடிச்சாருன்னா, ராஜீவ் காந்தியோட ஸ்கீம் ஷாஹிலி 1986 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் அடிப்படையில் இவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது மெயினாக வந்து இந்த பில் கண்டுபிடிச்சதுக்கு முக்கியமான நோக்கமே இந்தியன் நேஷனல் பிளானிங் ப்ரோக்ராம் 2016. அதாவது நம்ம அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம், எல்லாத்துக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குழந்தை தான் பிறக்கணும், அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தால் இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கம். அந்த அடுத்த நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு கேரளாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸ்ட்டு மெட்ரோ சர்வீஸ் வந்து கேரளாவில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் குப்தார் கஹாட்லேருந்து சாந்த் துளசி கஹாட் வரைக்கும் ஒரு மெட்ரோ சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக வந்து அயோத்தியா நம்ம இப்போ ராமர் கோயில் கேள்விப்பட்டோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெட்ரோ சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு செகண்ட் மெட்ரோ ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவில் இது வந்து செகண்ட் வாட்டர் மெட்ரோ. ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேரளால. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம யூனியன் கல்ச்சரல் மினிஸ்டர் இருக்கார்ல கிஷான் ரெட்டி, இவரு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட் ஷோ எங்க இந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோ ஆரம்பிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒஸ்மானியா யூனிவர்சிட்டி இன் ஹைதராபாத்ல. இந்த லைட் ஷோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இது அதாவது நம்மளோட கல்ச்சரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இந்த ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்டிவேட் பண்ண நம்மளோட கல்ச்சர்ஸை கல்டிவேட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி லைட் ஷோ நடத்தியிருக்காரு உங்களுக்கு. ஸோ இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளோட கல்ச்சர்ஸு நம்மளோட இது எல்லாத்தையும் தெரிய வரும். ஸோ இதுக்காண்டி தான் இந்த வருஷம் இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஷோஸ் நடத்துவார்.
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒடிசா நேஷனல் சிலக்கா பேர்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அதாவது ஒடிசாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலக்கா லேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சிலக்கா லேக் ஆக்சுவலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லேக் நம்ம இந்தியாவிலேயே. ஏன்னா சிலக்கா லேக் மட்டும்தான் நம்ம கடலை ஒட்டின ஒரு லேக்கு. மிச்ச லேக்னா ஒரு இன்லேண்டில் இருக்கும். பட் ஆனால் இந்த லேக் மட்டும் எப்படி இருக்கும்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற லேக்குக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லகூன் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கோஸ்டலில் வர லேக் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேக்கு. ஸோ இந்த லேக்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வரனால ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த பேர்ட்ஸ் நிறையா வர்றதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அங்கே வந்து லேக் க்ளீனாக இருக்கிறதுக்கும் நம்ம பயோடைவர்சிட்டியாக இருக்கிறதுக்காண்ட முக்கியமான காரணத்துக்காண்டி தான் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி அந்த பிளேஸுக்கு வரும். ஸோ இதை மையப்படுத்தி இப்போ எல்லா வருஷமும் நேஷனல் சிலக்கா பேர்ட் ஃபெஸ்டிவல் அங்கே கொண்டாடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்ல நிறைய பேர்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறமேட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும், எந்த வித பொல்யூஷனும் இல்லாமல் காண்டி தான் இந்த ஃபெஸ்டிவலை வருஷம் வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் நாமினேட்ஸ் மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ். அதாவது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்றது நம்ம இந்தியாவில் நிறையா இப்போதைக்கு வந்துச்சு. இப்போ 42 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து இந்தியன் கவர்மெண்டால் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். அதாவது யுனெஸ்கோ ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்துட்டு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸா அறிவிக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ். அதாவது நம்ம ஹிஸ்டரியில மெடிவல் பீரியட்ல நம்ம பார்த்துருப்போம் நிறைய மராத்தா ரூலர்ஸ், அதாவது சிவாஜி ரூல் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த ரூலர்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து அதாவது சிவாஜி எப்படி இருப்பார்னா, சிவாஜி வந்து நிறைய வந்து ஃபோர்ட்டை தான் மோஸ்ட்லி கட்டியிருப்பாரு. அதாவது மகாராஷ்டிராவை சுற்றி பூனேயை சுற்றி நிறைய ஃபோர்ட்ஸ் தான் கட்டியிருப்பாரு. ஸோ இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ட்ஸ் இடத்துல தான் அவர் வந்துட்டு மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணியிருப்பாரு. ஸோ அவுரங்கசீப் கூட நிறைய மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய மன்னர் கூட அவர் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் அங்கே தான் பண்ணியிருப்பாரு. ஸோ மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவர் அந்த கோட்டையை பிடிக்கிறதா அவரோட முக்கியமான வேலையாகவே இருந்துச்சு அந்த டைமில் அவங்களுக்கு. ஸோ அவர் பிடிச்ச அந்த இடத்த எல்லாத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா யுனெஸ்கோவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்க சொல்லி. ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸ் நியூஸ். டிஃபென்ஸ் நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா சையத் தான்சிக், அதாவது எப்போதுமே வந்து நம்மளோட மிலிட்ரியும் வெளி கண்ட்ரிஸ் மிலிட்ரியும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிப்பாங்க. இது வந்துட்டு சவுதியை மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் யூஎஸ் ஜப்பான் ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் பண்ணும்போது அதுக்குன்னு தனி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்கன்னா எந்த கண்ட்ரி கூட என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு நேம் இருக்கும், கருடா அந்த மாதிரி ஒரு நேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எந்த கண்ட்ரிக்கு இந்த நேம் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல நடந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி, இந்த மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட பிளேஸ்ல நடந்திருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போகிறது இது வந்துட்டு அதாவது இப்போ வந்துட்டு மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு உங்களுக்கே தெரியும், ஆர்மி இருக்குது, அதாவது நிலத்தில் சண்டை போடுறவங்க, வானத்தில் சண்டை போடுறவங்க ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இதில் கடலில் சண்டை போடுறவங்க நேவி இருக்குது. ஸோ இந்த மூணுத்துக்குமே தனித்தனி எக்ஸசைஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ நீங்கள் எப்போதுமே நீங்கள் வந்துட்டு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்கும்போது அது ஆர்மி ரிலேட்டடா இல்லை வந்துட்டு ஏர் ரிலேட்டடா இல்லை வந்து நேவி ரிலேட்டடாக பார்க்கணும். இப்போ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ரிலேட்டடான மிலிட்ரி எக்ஸசைஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து ஃபோர்ப்ஸ் அந்த மாதிரி பத்திரிக்கைக்காரங்கன்னா வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு டாப் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேஷன் ஃபார் இந்தியா, அதுக்கப்புறமேட்டு டாப் கம்பெனி அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படையில் டாப் எம்ப்ளாயர் சர்டிஃபிகேஷன், அதாவது அந்த கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் ப்ராக்டிஸ், அந்த கம்பெனியோட எம்ப்ளாயோட டெவலப்மெண்ட்டு, அந்த கம்பெனிக்கான அந்த ஹை ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட், இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட பியூசி கம்பெனி, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனி என்டிபிசி, இது நம்மளோட கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோல்னா இருக்குல்ல, நமக்கு அந்த கோலெல்லாம் வந்து அதாவது கோல் தெர்மல் பவர் பிளான்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கான மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் இவங்க தான் பண்ணிப்பாங்க. ஸோ என்டிபிசி ஒன் ஆஃப் த மெயின் நம்ம கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்துட்டு இந்த அடிப்படையில், அதாவது மெயின்டைனிங் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹெச்ஆர் ப்ராக்டிசஸ் அண்ட் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், இந்த அடிப்படைக்காண்டி இவங்களுக்கு வந்துட்டு டாப் எம்ப்ளாயி சர்டிஃபிகேஷன் 2024 கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்துட்டு ஹாக்கி 5S உமன்ஸ் வேர்ல்டு கப்பு,
இந்த ஹாக்கி உமன்ஸ் 5 இயர்ஸ் வேர்ல்டு கப்பில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நெதர்லாந்து வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அவங்க கிட்ட தோத்துட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ரன்னர் அப். ஸோ இது வந்து முக்கியமானது என்னன்னா FIH ஹாக்கி 5 இயர்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நெதர்லாண்டு. யாருக்கிட்ட தோத்துருக்காங்கன்னா யாருக்கிட்ட இது யாரை டிஃபீட் பண்ணி இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்தியாவை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு இதோட முக்கியமான நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வென்யூ, அதாவது இந்த கேமோட FIS ஹாக்கி உமன்ஸ் வேர்ல்டு கப்போட வென்யூ பார்த்தீங்கன்னா மஸ்கட்ல ஓமான்ல நடந்திருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் முக்கியமான நியூஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சி டிராஃபி வந்து வருஷம் வந்துட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. நம்ம இந்தியாவோட ஒன் ஆஃப் த டொமஸ்டியல் கிரிக்கெட்ல இருக்கிற முக்கியமான கேம் வந்து ரஞ்சி டிராஃபி. இந்த ரஞ்சி டிராஃபி அடிப்படையில் தான் நமக்கு வந்துட்டு IPL செலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய நடக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரஞ்சி டிராஃபில தான்மியா அகர்வால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 160 பால்ல 320 ரன் அடிச்சு இவங்க தான் வந்துட்டு ஹையஸ்ட் ரெக்கார்ட், அதாவது இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. இதுல வந்து முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, எவ்வளவு பால்ல எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, இவரோட நேம். இவர் வந்து யாருக்கு எது அகேன்ஸ்டா அடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ன்ற டீமுக்கு அகேன்ஸ்டா அடிச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் இதோட முக்கியமான நியூஸ் நமக்கு. அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ISRO வந்து INSSat-3DS, அதாவது நம்மளோட வெதர் ஃபார்காஸ்டிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையாக பேஸ் பண்ணி இதை வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இருக்கிற சேட்டலைட் தான் இந்த INS-3DS. இதை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்போதுமே உங்களுக்கு தெரியும் சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க எல்லா சேட்டலைட்ஸுமே உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் நியூஸ். இந்த வாட்டி பேங்கிங் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராணா தல்வார் இவர் ஆக்சுவலாக வந்து என்னன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஹெட் ஆஃப் த குளோபல் பேங்க் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஹெட்டாக வந்து இருந்திருக்காரு. இவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து சிட்டி யூனியன் பேங்க் இருக்குல்ல நம்ம இந்தியாவில், அதில் வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட இந்தியாவோட குளோபல் பேங்கோட ஹெட்டாக வந்துட்டு ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்கிங் நியூஸ்ல பார்க்கும் போது பேங்க் ஆஃப் பரோடா, அந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட ஒரு சப்சிடரி ஆர்கனைசேஷன் தான் இந்த BOB ஃபினான்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். அதாவது இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட ஒரு கார்டு சப்சிடரி. அவங்க இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் அந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கிரெடிட் கார்ட்ஸுக்கான சப்சிடரி ஆர்கனைசேஷன் தான் இந்த BOB ஃபினான்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். இப்போ அதோட நேம் வந்துட்டு ஹேஸ் பீன் சேஞ்ச்டு, உங்களுக்கு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. பாம் கார்டுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்போதைக்கு உங்களுக்கு. டேக்லைன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிமைண்ட் கிரெடிட் ரீஇமேஜின், இதுதான் அதோட அதோட டேக்லைனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற பூட்டான் இருக்குல்ல உங்களுக்கு, அங்கே வந்துட்டு தசரிங் தாப்கே இவர் வந்துட்டு இப்போ பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த பார்ட்டியை சேர்ந்த இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு செகண்ட் டேர்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்துட்டு என்னவா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டான்றது பார்த்துங்க. பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் தசரங் தாக்பே இவர் வந்து செகண்ட் டைமாக இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு உங்களுக்கு. ஸோ பூட்டானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திம்பு. அந்த அவங்க பூட்டானில் பேசுகிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜோங்கா. அண்ட் அஃபிஷியல் கரன்சி ஆஃப் பூட்டான் இஸ் நுகல்த்ரம். ஸோ இதுதான் வந்துட்டு பூட்டானோட அஃபிஷியல் கரன்சி உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது இந்தியா கமௌன்ஸ் மரத்தியாஸ் ஆல்சோனா சகீத் திவாஸ். இந்த 30ஆம் தேதி இன்னைக்கு தான் 30ஆம் தேதி என்ன இருக்குன்னா இந்த சகீத் திவாஸ்ன்றதை சொல்லுவாங்க. சகீத் திவாஸ்ன்றது என்னன்னா மகாத்மா காந்தி இருக்கார்ல நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன், இவர் வந்துட்டு அன்னைக்கு தான் இறந்த நாள் உங்களுக்கு. ஸோ 1948ல் இவர் வந்து அசாசினேட் பண்ணி January 30, 1948 இவர் அசாசினேட் பண்ணி இவருக்கு வந்து இறந்துருப்பாரு. ஸோ இந்த டேவை தான் நம்ம வந்து சகீத் திவாஸ் சொல்லி நம்ம எப்போதுமே பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி என்ன சொல்றாங்கன்னா எப்போதுமே லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி வந்துட்டு வேர்ல்டு லிப்ரசி டே. இந்த வேர்ல்டு லிப்ரசி டே எப்போ ஃபார்ம் ஆனிச்சுன்னா 1954ல். எதுக்காண்டி ஃபார்ம் ஆனிச்சுன்னா வந்துட்டு பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் ரோயல் ஃப்ளூரே இது வந்துட்டு எதுக்குன்னா மகாத்மா காந்தி ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் எம்பத்தி டுவர்ட்ஸ், அதாவது இவரோட ஒர்க்குனால தான் லிப்ரசி வந்துட்டு லிப்ரசி பீப்புளுக்கு இவரோட ஒர்க்னால தான் வந்துட்டு அந்த வியாதி வந்து குறைஞ்சிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணியும் மகாத்மா காந்தி ட்ரிபியூட் பண்ணுறது விதமாகவும் ஸோ லாஸ்ட் சண்டே, அதாவது ஜான்வரியோட லாஸ்ட் சண்டே எப்போதுமே வேர்ல்டு லிப்ரசி டே. இது வந்துட்டு டேட் மாறிட்டே இருக்கும், பட் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது லாஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி எப்போதுமே வேர்ல்டு லிப்ரசி டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.